பார்க்குறோன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இங்கே தண்ணியெலாம் அதிகமாகிடுச்சுன்னு. அதுக்குள்ளேயே நேற்று தான் ஆடி பண்ணிட்டுனா இன்றைக்கி வந்து தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. நேற்று எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அந்த பாறைங்களே தெரியுற மாதிரி அப்படி குறைஞ்சிருச்சு எல்லாம். நாய் எங்கே பிடிக்குது? அட ஆமாம், அந்த பாறை மேலே நாய் ஒன்று இருக்கு. 2 நாய் குளிச்சுட்டு இருக்கு பாருங்க. குளிச்சுட்டு போகுது. ஆமாம், சரி அதுவும் குளிக்கணும்ல. இன்றைக்கி ஆடி 19, நேற்று ஆடி 18 நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். 4 இருக்கு. ஆமாட்ட தாங்க, இதெல்லாம் இந்த இடத்துல பாறை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நிற்காம ஓடுது தண்ணி. இங்கே நேற்று பார்க்குறப்ப எல்லாம் ஃபுல்லாக பாறை எல்லாம் முளைச்சி எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ ஆகாய தாமரைலாம் நிறையா இருக்கும். இப்போலாம் அதில் அந்த இடம் பாரு சூப்பராக இருக்குது, வெள்ளை வெள்ளையிலே தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குது. நீ அப்புறம் கருப்பாவா இருக்கும், வெள்ளையா தானே இருக்கும். டேய், அந்த பாறையெல்லாம் இப்போ தண்ணி பண்ணுறது அழகாக இருக்குது. வாங்க சின்ன பாலத்துக்கு போய் பார்க்கலாம். உங்கள் அப்பா ரசிக்கிறாரு பாலத்தை அப்படியே. அமாவாசைங்கன்னா நிறைய பேர் காக்காய்க்கு சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு திட்டுக்கும் சாப்பாடு நிறைய இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு வண்டி, ஆட்டோ, கார் எல்லாம் நிறுத்தி பார்க்குறாங்க. ஏய் என்னடா பண்ணுறீங்க? எதுக்கு தள்ளுறீங்க? காக்கா சாப்பிடாத மீன் சாப்பிடுமா? இப்போ நிறைய பேர் வரிசையாக சாப்பாடு வச்சா எந்த சாப்பாடு தான் சாப்பிட்றது, அதனால தான் சாப்பிடாம விட்டுச்சு. தங்கம் தினைக்கும் சாப்பிட்டா அது சாப்பாடு, ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தான் விருந்தில் நிறைய கிடைக்கும். தினைக்கும் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். நிறைய பேர் அப்படியே பாலத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. தண்ணி நிறையா போகுது. ஆமாம், எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, கார்லாம் நிறுத்தி பார்த்துட்ருக்காங்க. சின்ன பாலத்தில் தண்ணி ஊற்றி போகுது, ஸ்பீடாக வருது தண்ணி. முனியப்ப கோயிலில் வர கொஞ்சம் தான் தெரியுது. எவ்வளோ பொருசாக போகுது இப்போ தண்ணி. ஆமாம், ஆகாய தாமரை ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எதுவும் ஆகாய தாமரைலாம் இல்லை, தண்ணி ஃபோர்ஸாக போகுது. அங்கே நிறுத்தி வச்சுருக்க மாட்டாங்களா பேரேஜில்? தண்ணியில் எதோ மிதந்து வந்துட்டு இருக்கு. ஏன் கீழே இருங்க, இது பாருங்க, இதே பழக்கம் எல்லாத்துக்கும் வரும். கீழே இருங்க, புறாலாம் பறக்குது. யாரும் மேலே ஏறது சேஃப் கிடையாது. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. நீ எங்கேயாச்சும் தண்ணியில் மாட்டிக்கிட்ட, அப்போ நீ என்ன பண்ணுவ? ஏதோ சேஃப்டிக்கு ஏதோ பிடிக்கிறதா கல்லை பிடிச்சி நிற்கிறது, உங்களுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மறைக்கலை அது இதுன்னு எது இருக்கோ பிடிச்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா போய் நிற்கலாம். இதே இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ சேஃப் ஓரமாக நின்றுக்கோங்க. ஓரமாக நின்று ஏதோ கல் அது இதுன்னு பிடிக்க இருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க. மரக்கிளைகள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வெளியே வந்துடணும். எதுக்கு வம்பு? பக்கம் செமையாக போகுது அந்த இதுக்கெல்லாம் பாரு, அந்த பில்லர்கிட்டலாம் பாரு தண்ணி. அது அப்பா பஸ்ஸு போகல அப்படியே குலுங்குது பாலம், சடன்னு போகுது. நம்ம வந்து தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம், ஆமாதான். ஆனா ஃபோர்ஸ் இன்னும் அப்படியே தான். அந்த பில்லர்ல பாரு, அந்த இது இருக்குது பாரு, தண்ணி அடையாளம் மேலே அது வரையும் இருக்குதே, அந்த ஈரத்தன்மை தெரியுதா? எப்படி பாரு பில்லருக்குள்ள ஏதாவது இதுல யாரோ விழுந்துட்டா அவ்வளவுதான். ஆமா, அது வரையுமே இதா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆறெல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிக்க கூடாது. இந்த பில்லர்கிட்ட இது மேல ஏறி நிக்க கூடாது.
ஆமா போட்டோ எடுக்கிறீங்க அது இதுன்னு பண்ணிலாம் நின்னீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தடுத்தாலும் அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்கேயுமே நிற்கக்கூடாது. இங்கே போய் நிற்கிறது போட்டோ எடுக்கிறதுனா சரி கீழே நின்று எடுக்கலாம். இங்கே மேலெல்லாம் ஏறி நிற்கக்கூடாது. அப்புறம் உங்கள் இருக்குதா ஆபத்து, அதுக்காக சொல்கிறேன். அப்பாக்கு இந்த தண்ணியெல்லாம் பார்த்தா குஷியா என்னன்னு தெரியல. அங்கே இங்கே நிற்கிறாரு அங்கே நிற்கிறாரு போகலாமான்னு கேட்டால் நின்று பார்க்கலான்ட்டு இருக்கு. வரலான்னு சொன்னது யாரு? நீங்கள் தானே. ஆனால் இப்போ உங்கள் அப்பா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் காரில் நின்று பார்க்குறாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக போகுது தண்ணி. ஆமாம் தங்கம். ஆமாம் இந்த பில்லர்லாம் பாரு எவ்வளோ இதா ஃபோர்ஸு, சரி ஃபோர்ஸு. பாருங்க அவங்க கல்லுக்கிட்ட எப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு நிற்குது. மீ எதுக்கு இங்கே ஒவ்வொரு பாலத்துக்கிட்ட இப்படி கட்டி வச்சுருக்காங்க? கனி இது பில்லர் கனி, இது பேலன்ஸ் பண்ணி தான் மேலே அந்த பாலம் நிற்கிது. ஆமாம் இது மட்டும் ஏதோ ஒன்று விழுந்துச்சுனாலும் அவ்வளோதான். எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது பார்த்தியா? அலை மட்டும் இல்லை வரவே வராது. ஆமாம். ஐயோ பஸ்ஸு ஒவ்வொன்றும் போக போகவும் அப்படியே குலுங்குது பாலம், பயமாக இருக்குது. இதோ பாரு ஐயோப்பா எவ்வளோ ஃபோர்ஸ் பாரு. தண்ணி அங்கேருந்தே நல்லா நிறைய மழை பெஞ்சிருக்கு அந்த சைட்லாம் தண்ணி அடிக்கிறது. இது அதிகமாக தண்ணி வந்ததுனால என்ன ஒரு உபயோகம் அப்படின்னா ஆற்றுல நிறைய ஆகாய தாமரைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுதான் இதில் ஒரு பெரிய ஸ்பெஷலே. ஆமாம் ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருந்துச்சு, அப்புறம் இந்த பக்கம் இருந்துச்சு, அப்புறம் எங்கே போச்சு தெரியல, காணாம போச்சு. தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அங்கே ஒரு காக்கா இருக்கு பாரு உள்ளுக்குள்ள. காக்காவோட வீடு அதுதான். அது மாட்டிக்கிட்டா இல்ல குளுகுளுன்னு இருக்கு? இல்ல சாமி, அதோட வீடு அது. அங்க வீடு கட்டி அங்க இருக்கு. ஓ அது இல்லாம தண்ணிக்கு மேல வேற அப்படியே குளுகுளுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும், அதனால இருந்துருது.